அன்புமணி அவர்கள் கொடுக்குற அறிக்கையிலும் சரி, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ நாட்டுக்கு என்ன தேவையோ அதை பேசுறாங்க, நல்ல கட்சி அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து இன்னைக்குதான் எங்களை புரிஞ்சுட்டு இருக்காங்க. அவர் கூட நின்னவங்க இல்ல, நம்ம பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் இன்னைக்கு அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எல்லாம் திரும்ப ஒன்னா சேர்ந்து இன்னும் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி தானே. கடந்த ஆண்டு ஒரு வேறு விதமான ஒரு சூழல்ல பாமக பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. இது ரொம்ப ஒரு சந்தோஷமான பொதுக்குழு. இன்னைக்கு வந்து அங்க எங்களோட தலைவர் சொன்ன மாதிரி, பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி அவங்க சொன்ன மாதிரி ஒரே குடும்பமா இணைஞ்சு அது எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அட்டென்ட் பண்ணது வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு அதுக்காக தான் நான் முதல் முறை வரேன். இது வரைக்கும் பொதுக்குழு வந்ததில்லை. எனக்கு வந்து இந்த முறை எல்லாரும் இருக்கோம், நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முறை நான் ஒரு வருட கால பயணம் என்பது எப்படி இருந்துச்சு? கடினமா இருந்தது. ஆனா ரொம்ப இன்னைக்கு அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்குல்ல. இந்த உழைப்புக்கான இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சினா அவங்க மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து இன்னைக்கு எப்பவுமே எங்க மேல ஒரு இப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னு எதனா ஒரு சொல்லிட்டு இருந்தோம். இல்ல இன்னைக்கு சட்டமன்றத்திலயும் சரி, அன்புமணி அவர்கள் கொடுக்குற அறிக்கையிலும் சரி, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ நாட்டுக்கு என்ன தேவையோ அதை பேசுறாங்க, நல்ல கட்சி அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து இன்னைக்குதான் எங்களை புரிஞ்சுட்டு இருக்காங்க. சோ அது ரொம்ப மகிழ்ச்சி. பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவா நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க, எல்லாருக்கும் கேம்பெயின் பண்ணீங்க. உங்களை எதிர்பார்க்கலாம் மேடம் அடுத்தடுத்த நிகழ்வு? இல்லங்க, அதெல்லாம் வந்து நான் அந்த இதெல்லாம் எனக்கு வந்து எப்படி இப்ப எங்க கூட இருக்கவங்க எல்லாருமே எப்படி கேம்பெயின் பண்ணாங்க, இல்ல சட்ட இந்த தேர்தலா இருக்கும், நாடாளுமன்றத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்க கூட சேர்ந்து எல்லாம் நம்ம ஜெயிக்கணும், நம்ம வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும், சட்டசபைக்கு அனுப்பணும் தெரியும். அதே மாதிரிதான் நானும் பண்ணேன், என் தங்கச்சி பண்ணாங்க, என் குடும்பத்துல இருக்க உங்களுக்கு என்ன தெரியுதுனால நீங்க கேக்குறீங்க. என் ஃபேமிலியில எல்லாருமே வந்து பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியல, எல்லாருமே பண்ணோம். எதுனா ஜெயிச்சு நம்ம அனுப்பணும். அப்பதான் அந்த குரல் இன்னைக்கு அதுக்கான ஒரு அந்த எல்லா இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இதுக்கு வந்து இன்னைக்கு சௌமியா அன்புமணியோட பேர் வந்து உங்க சட்டசபையில இன்னைக்கு எங்க கிட்ட சொல்றாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, இதை பத்தி நீங்க பேச சொல்லுங்க, சட்டமன்றத்துல இதை பத்தி பேச சொல்லுங்கன்றப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்க சொன்னா அதை கேட்கறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சந்தோஷம். இதுக்கு தானே நாங்க பேசும்போது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இல்லங்க பாமக மட்டும் கிடையாது, அரசியல்லே பெண்கள் நிறைய வரணும். சின்ன பசங்க பெண்கள் இன்னைக்கு அது ஒரு மாற்றம் இருக்குல்ல. இன்னைக்கு சின்ன பசங்க இன்னைக்கு வந்து ஒரு இளம் வயதுல வந்து ஒரு மினிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நிறைய பேருக்கு ஒரு ஆசை வருது. இளைஞர்கள் அப்ப எங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். எப்பவுமே இவங்க தான் இருக்க மாட்டாங்க, இந்த குடும்பம் அப்படிலாம் இல்லாம எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். பாமக தலைவர் அன்புமணி அவங்க ஸ்டேஜ்ல பேசும்போது ரொம்ப மன அழுத்தத்துல இருந்த அந்த ஒரு காலம் என்பது நீங்க நேர்ல பாத்திருப்பீங்க. எவ்வளவு சிரமம். அதான் ஒரு வருஷம் ஒல்லியா இருந்தாங்க. ஆமா, அவரு அப்ப அந்த நேரத்துல வந்து ஆனா எங்க கிட்ட சொல்ல மாட்டாரு, காமிச்சிக்க மாட்டாரு. பட் அது ஒரு இருக்கும். ஆனா அவருக்கு கொஞ்சம் உற்சாகம் கொடுத்தது வந்து அவரு கூட நின்னவங்க இல்ல, நம்ம பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் இன்னைக்கு அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எல்லாம் திரும்ப ஒன்னா சேர்ந்து இன்னும் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி தானே. திரும்ப எல்லாம் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது எல்லாமே எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் வந்து இவங்கள மாதிரி எல்லாரும் கூட சேர்ந்து நானும் செயல்படுறேன்.